தந்தையார் குலத்திரை தேவர் அவர்கள் மனைவி என் தாய் பேச்சியம்மா என் கண்ணி பகவதியால் சொன்ன வார்த்தையின் மகிமையினாலே என் பார்வதியா வந்து பிறக்க போகின்றார் ஆதிபராய் சக்திக்கு அடுத்த சக்தியாக என் பார்வதி அம்மா உலகத்தை ஆள்வதற்கு அப்படியே குழந்தையா வந்து பிறக்க போறாங்க எப்படி பிறக்க போறாங்க 1வது மாதத்துல உடையவர தஞ்சம் என்பார் 2வது மாதத்துல இறையோட கரங்குமைப்பார் 3வது மாதத்திலே என் தாய் பேச்சு அம்மாளுக்கு முகவெளுப்பு கண்டிடுமா 4வது மாதத்திலே நாவரச்சகிரி இருப்பு 5வது மாதத்திலே அற வயிறு பூரணமா 6வது மாதத்திலே அங்கமெல்லாம் தங்க நிறம் 7வது மாதத்திலே இடைச்சேலை நகண்டிடுமா 8வது மாதமாச்சு தாயான பேச்சியம்மாளுக்கு வண்ண விட்ட திம்பா 9வது மாதமாச்சு ஓலை போல சுழந்திடுவா மாதமோ பத்தாச்சு தாய் பேச்சியம்மாளுக்கு 10 மாசம் ஆச்சு படுத்தாலும் படுக்க மாட்டாள் பாய் போட்டால் தூங்க மாட்டாள் வழி வந்துட்டு இது போலையும் குறுக்கு வழியும் தாங்க முடியாமல் தாய் பேச்சியம்மாப்பட்ட அவரிடத்தில் வந்து அழுது புலம்புகின்றார் கணவாராஜமன்னா இருக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன் எந்த வயிறு வலி எனக்கு இந்த வயிற்று வலியானது கணவாராஜமன்னா எனக்கு வயத்த நல்ல வலி குறையா ஆனாலும் குறையா இடுப்பு வலியும் குறுக்கு வலியும் எந்தனுக்கு பொருட்களையே உள்ளை என்று கேட்டதற்கு எனக்கு நல்ல
நைனாத்தேவரிடம் அறிவே நாயகிய பேச்சியம்மா இடுப்பு வழி தாங்காமல் ஏங்கி மனவாடுவாரா குழந்தை என்று நினைத்தேனே ஒளிய வழி வழி குறையா வெற்று நானும் எடுப்பேனா வெற்று நானும் எடுப்பேனா பள்ளி முகம் பார்ப்பேனா பயத்தவழி குறையா வானாடும் போதையா எங்கடவராஜமன்னா அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய வழி ஒண்ணு பிள்ளை இல்லாம இருக்குது இன்னொன்னு பிள்ளை இருந்தா அதை பெற்றெடுக்கிறது. ஆமா எப்படி வலிக்கும் அது எங்களுக்கு தான் தெரியும். ஆமா நீங்க 2 பிள்ளை பெற்றிருக்கலாமா? ஆமா அது தெரியாமலா இருக்கும். அதெல்லாம் தெரியும். ஆமா ஆமா ஒண்ணு பிள்ளை இல்லாம இருக்குது. ஆமா இன்னொன்னு பிள்ளைய பெற்று எடுக்கிறது. பெற்று எடுக்கிறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துருமா? ஆமா ஆமா அதையால் என் தாயான பேச்சியம்மாள் வயிற்று வழி பொறுக்க முடியாமல் ஐயா நைனாத்தேவரிடத்திலே அழுது புலம்பியவுடனே மருத்துவத்தை வரவழைத்தார்கள். அழகு தண்டையார் குளமதியிலே மூளைய ஒதுக்கி முக்காளி போட்டு தூங்கு மஞ்சள் இறக்கி பயத்தை எட்டி பிடிக்க வைக்காங்க. பேச்சியம்மாள் சொல்லுகிறார் அம்மா மருத்துவமே கயிற்றை ஏற்றி பிடிக்கும் போது எனக்கு கைகள் எல்லாம் வலிக்குதம்மா என்னால முடியலையே நம் பெற்று எடுப்பேனா பிள்ளை முகத்தை நான் பாப்பேனாம்மா என்று சொன்ன உடனே பார்த்தார் மருத்துவம் அம்மா என்ன பேச்சியம்மா நீ இப்படி பேசலாமா? நீயே இப்படி பேசலாமா? எத்தனை வருட ஏக்கம் உங்களுக்கு? ஆமா ஆனா ஒரு குழந்தைக்காக எத்தனை வருட ஏக்கமம்மா இவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல் இருந்து ஆமா இப்ப ஒரு குழந்தை பிறக்க போகுது. ஆமா இப்படி பேசலாமா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆமா 10 மாதம் சஞ்சலம் பெற்றெடுத்தா கொஞ்சலாம் என் பிள்ளைன்னு கொஞ்சலாமே கொஞ்சம் பொறுமையா இருங்க என்று சொன்ன உடனே என் தாய் பேச்சியம்மாள் மேலும் வயிறு வழி பொறுக்க மாட்டாமல் ஒவ்வொரு சாமியா கும்பிடுறாங்க. அவர் எப்படி கும்பிடுகின்றார் அம்மா மருத்துவமே. ஆனால் நான் வேறு பிள்ளை வேறு. ஆனா எந்த சேதமும் இல்லாம நாங்க 2 பேரும் தனியா பிறக்கணும். அதனால் எனக்கு நான் சொல்வதை நீங்க கேட்டு சொல்வதன் பிரகாரம் நீங்க ஞாபகத்தை போடுங்க என்று என் தாய் பேச்சியம்மா என்ன சொல்லுகின்றார்? அந்த ஆட்டுக்கிடார் ஏந்திடுங்க சுடலையோட கோவிலுக்கு சுவாமி கோவிலுக்கு ஒரு கையாறுவார் ஏந்திடுங்க அந்த மாரியம்ம கோவிலுக்கு ஒரு மாவிளக்கு எடுத்திடுங்க சொல்லி பேச்சியம்மா பேச்சியம்மா அவர் போடுறாரு நிமிடமோ முடியவில்லையே வயிறு வலிக்கம்மா என்று என் தாயான பேச்சியம்மா ஆத்தங்கர சாஸ்தாவுக்கு ஒரு ஆட்டுக்கிடானே அந்திடுங்கள் சுடலையோட கோவிலுக்கு ஒரு சூடாடு அந்திடுங்கள் கருப்பசுவாமி கோயிலுக்கு ஒரு கையருவான் அந்திடுங்கள்
மாரியம்மன் கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்துடுங்க. ஆமா என்று அப்படியே ஒவ்வொரு கோயிலுக்கா ஒவ்வொரு நாமிதமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா அப்படி போடும் பொழுது என் தாய் இந்த பேச்சியம்மா அண்டையார் குலத்துல என் அன்னை பார்வதி வந்து அவதரிக்க போறா. பார்வதி அம்மா வந்து பிறக்க போகின்றார். என் மங்காத மண்டலையும் ஆயம் தந்த அவதாரத்தை இருக்குயிரம்மை பார்வதியார். பூங்கடையறைய அங்கார கோவக்காரி கோரநிலையை எங்கோபாரம் தங்கள் அவதாரக்காரி. ஆமா சேரையிடையே எண்ணூறு பூண்டலையும் செல்லம் பிள்ளையான இந்த பார்வதி அம்மா சுப்பிரமணியபுரம் நகரத்தை காக்க வந்த அடிவழகி பார்வதி அம்மா அழகா இருக்கா பாருங்க. என்னையா அழகு தண்டையார் குளமதிலே தாயி பேச்சு அம்மாவுடைய திருவயத்தில் அவதாரம் எடுக்க போகின்றார். அங்கை பேச்சு அம்மாளுக்கு மகளாக ஆதிபரா சக்திக்கு அடுத்த சக்தியாக என் அன்னை பேச்சு அம்மாளுடைய திருவயத்தில் யார் வந்து பிறக்கா நிறமாகும். ஆமா மருத்துவம் கொஞ்சம் புறமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்றான். சொல்லிக் கொண்டிருக்கும் போது என்ன வயல் வந்து பெண் குழந்தை வந்து குழந்தையை கையிலெடுத்து வேறையும் தாய் பேச்சியம்மாளிடத்திலே கொடுத்தார்கள். அந்த பேச்சியம்மாள் பிறந்த பெண் குழந்தைய கையிலே வாங்கி என்ன செய்தார் பாருங்க. என்ன செய்கின்றார்?
என் தாய் வந்து பிறந்தாளே அந்த காய்க்காத மரங்கள் எல்லாம் அது காய்த்து மிக குறைஞ்சிடுமா அவன் மலட்டு பண்டம் தீர்ந்ததென்று மலட்டு பட்டம் தீர்ந்ததென்று என் மந்தையான பேச்சியம்மா இறந்த பெண் குழந்தையை மாறி கையெடுத்தார் வலது கன்னத்தில் முத்தமிட்டார் சேர்த்து கையெடுத்தார் சேர்த்து முத்தம் கொடுத்தார் ஏந்தி கையெடுத்தார் இடது கன்னத்திலே முத்தமிட்டார் மலட்டு பட்டத்தை தீர்க்க குழந்தை இல்லாத குறைகளை தீர்க்க இந்த குவளையத்தில் பேர் விளங்கும்படிக்கு என் தாய் பேச்சு அம்மாளுக்கு யாரு பார்வதி மறு அவதாரமாக அப்படியே பிறந்திருக்கிறார் பெண் குழந்தையாக பிறந்ததொரு குழந்தைய கொப்பாடு நீக்கி குழந்தைய கையிலெடுத்து கண்ணீர் கொண்டு முகந்தொழித்து தகை அடங்கா சேனை பூட்டி அந்த தலை மகள் கண்டையார் குலத்தில் அவதரித்தாள் என்று அரம்பையர்கள் உழவை போட அகிலமெல்லாம் நடுநடுங்க குலவை சட்டம் கேக்கு எத்தனை குலவை பெண் குழந்தை பிறந்தா எத்தனை குலவை போடுவாங்க 3 குலவை போடுவாங்க ஆண் குழந்தை பிறந்தா ஏகப்பட்ட குலவை போடுவாங்க அப்படியாமா பார்த்தது இல்லையோ இல்ல பெண் குழந்தைக்கு எத்தனை குலவை போடுவாங்கன்னு உனக்கு தெரியல அந்த வயசான பாட்டிமா இருக்காங்க பாரு யாராவது ஒருத்தர் கேள்வி சொல்லுவாங்க ஓங்கி போன ஒரே ஒரு குலவை போடுவாங்க பிள்ளைனா ஒத்த குலவைதான் ஆம்பளை பிள்ளைனாதான் முத்து மாதிரி 3 குலவை போடுவாங்க அப்பா முத்து மாதிரி 3 குலவை அப்படி உங்ககிட்ட என்னத்தான் இருக்கோ தெரியல தாய் பார்வதி அம்மா அவதாரம் எடுத்ததினாலே 16வது நாள் என்று காப்பு கட்டு விழா என்று கொண்டாடி எல்லாம் பேர் விளங்குகின்ற குலத்தை வாழ வைக்க வந்தாலும் கொண்டடங்கி அந்த பெண் குழந்தைக்கு பேச்சு அம்மாள் அவர்களும் ஐநார் தேவர் கொடுத்த அந்த குழந்தைக்கு நடுநடுங்க அழகு திருநாமம் சூட்டுகின்ற மாதத்திலே அழகு முதல் வெள்ளிக்கிழமை என்று பூஜைக்காக காத்திருக்கும் என் சன்னை சக்தி பார்வதி அம்மா ஐநார் தேவர் திருநாமம் சூட்டுகின்ற அரம்பையார்கள் குலவை போட
அதாவது மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் மற்றும் மகுட இசை கலைஞர்கள் அலங்கார தீபாராதனை நடைபெற இருப்பதால் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். என் தாயான பேச்சியம்மாவுடைய உருவயத்தில் பார்வதிக்கு மகவதாரத்தில் பிறந்ததினாலே என் தாய் பேச்சியம்மாள் பெற்ற அழகான் குழந்தைக்கு பேச்சியம்மாள் பெற்ற அந்த பெண் குழந்தைக்கு பார்வதியும் மகவதாரத்திலே பிறந்ததினாலே என் தாய்க்கு பார்வதியார் என்று பெயர் கொடுத்து நையாண்டி மேல கலைஞர்கள், செண்டை மேல கலைஞர்கள், மகுட இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு வரும்படி அழைக்கிறார்கள். அதனால் பார்த்து எடுத்த அந்த குழந்தைக்கு ஆகையினால் பார்வதியுடைய மறு அவதாரத்தில் பிறந்ததினாலே அந்த குழந்தைக்கு பார்வதியால் என்று பெயர் கொடுத்து அதே பார்வதியின் பெயரை கொடுத்து என் தாயான இந்த பார்வதி அம்மா அந்த தண்டையார் குளமதில எப்படி இருக்க பாருங்க, எப்படி இருக்கின்ற வீரப்பள்ளா வீரப்பள்ளா பார்வதி அம்மா வெற்றி கொண்ட
People